தாவேக தலைவர் விஜய் தொடர்ச்சியாக திமுக கட்சியை தீய சக்தி என்று விமர்சித்து வருகிறார். இந்நிலையில் விஜய் திமுக கட்சியின் வசூல் ராஜாவாக மாறிவிட்டார் என்று பாஜக அவரை சரமாரியாக விளாசியிருக்கிறது. இதுகுறித்து தமிழக பாஜக செய்தி தொடர்பாளர் ANS பிரசாத் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழக வெற்றி கழகத்தை வெற்றி வியாபார கழகமாக மாற்றி ரசிகர்களையும் தொண்டர்களையும் கட்சியையும் அடமான வைத்து திமுகவை வெற்றி பெற வைக்கும் வசூல் ராஜாவாக மாறிவிட்டார் நடிகர் விஜய். இந்நிலையில் தேர்தல் ஆலோசகராக செயல்படும் அனைத்து கட்சி அரசியல் வியாபாரி ஆதவ் அர்ஜுனா வீட்டில் விருந்து சாப்பிட்ட விஜயை நினைத்து தாவேக தொண்டர்கள் ரத்தம் கொதிக்கின்றனர். திமுக அரசை தட்டி கேட்டு நடந்த தவறை சுட்டிக்காட்டி நியாயம் கேட்க வேண்டிய விஜய் ஆதவ் அர்ஜுனா இயக்கத்தில் டான்ஸ் ஆடுகிறார். அவர் தேர்தல் வியாபார விருந்தில் தலையாட்டி பொம்மையாய் பங்கேற்கிறார். மக்கள் விரோத திமுக ஆட்சி தோற்றுவிடும், திமுக எனும் தீய சக்தி அழிந்துவிடும் என்பதை நன்கு உணர்ந்து திமுக தலைவர் ஸ்டாலின் தன்னுடைய லாட்டரி பூத அடிமை ஆதவ் அர்ஜுனா மூலம் அரசியல் நடிகர் விஜயை 10 பட சம்பளம் கொடுத்து விலை வீசி விட்டனர். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக ஆதவ் அர்ஜுனாவிடம் போட்ட ஒப்பந்தத்தின்படி திமுக வெற்றி பெற்றுவிடும் என்ற மகிழ்ச்சியை எலெக்ஷன் பார்ட்டி விருந்தாக கொண்டாடி மகிழ்ந்தார் விஜய். மிஷனரி அரசியல் செய்யும் விஜய் சமூக நீதியை புறக்கணித்து தமிழகத்துக்கு, தமிழக மக்களுக்கு, தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கு செய்யும் துரோகத்தை வெற்றியாக கொண்டாடி அரசியல் புரோக்கர் வீட்டில் விருந்து சாப்பிட்டதை வரலாறு மன்னிக்காது. இவ்வாறு அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.